வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனேயே ஒரு வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 1/4 ஸ்பூன் பெருங்காயம், ஒரு 20 சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கீங்க. ஸோ அதை இதில் சேர்த்திக்கலாம். லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இதை வணக்கிக்கலாங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் கலராக வணக்க வேண்டாங்க. ஓரளவுக்கு அதோட கலர் சேஞ்ச் ஆகணும். அந்த அளவுக்கு இதை ஒரு 2 நிமிஷம் வணக்கிக்கலாங்க. ஸோ இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதுங்க, ரொம்ப ப்ரௌன் ஆக வேண்டாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூளுங்க, 1/2 ஸ்பூன் சாம்பார் தூளுங்க, ஒரு தக்காளி, கொஞ்சமாக அந்த தக்காளி வணங்கிறதுக்காக உப்பு, சாம்பாருக்கு லாஸ்ட்டாக இன்னும் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ அந்த தக்காளி வணங்க மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அந்த தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு அதை வணக்கிக்கலாங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, சம்டைம்ஸ் சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஸோ ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் வேணால் தண்ணி தெளிச்சிக்கலாங்க. இல்லை நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தக்காளி அந்த உப்பெல்லாம் சேர்ந்து தண்ணி விடுங்க. ஸோ இந்த அளவுக்கு தக்காளி பாருங்கள் வணங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 2 முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. முருங்கைக்காய் எப்பயும் கொஞ்சம் சதை அதிகமாக இருக்கிற முருங்கைக்காயாக வாங்கினீங்கன்னா வாசமும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் குண்டாக இருக்கணும். ரொம்ப மெலிசாக இருக்கிறதா வாங்கினீங்கன்னா அதோட ஸ்மெல்லு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. பட் கொஞ்சம் சதையாக இருக்கிற முருங்கைக்காயாக வாங்கினீங்கன்னா ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரே 2 கத்திரிக்காய், 2 முருங்கைக்காய் போட்டிருக்கீங்க. இது ரொம்ப நேரம் வணக்க வேணாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த காயெல்லாம் வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாங்க. காய் சீக்கிரம் மூடி போட்டு வேக வச்சுக்கிறப்ப காய் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ பாருங்கள், காய் வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் எலுமிச்சப்பழ அளவு புளியை ஊற வச்சுருக்கேங்க. நான் பருப்பு 150 கிராம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு ஒரு எலுமிச்சப்பழ அளவு புளி கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அந்த தண்ணியை இதில் ஊற்றி 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுக்கலாங்க. ஸோ திருப்பி நான் மூடி போட்டு 1 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறேங்க. நல்லா ஒரு கொதி வந்துருச்சுங்க. ஸோ இப்போ வேக வச்ச பருப்பை இதில் நம்ம சேர்த்திக்கலாங்க. ஸோ பருப்பு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ அந்த பருப்பு காயெல்லாம் நல்லா கொதிக்கணுங்க. பருப்பு இப்போ கெட்டியாக இருக்குது. ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி இதை ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா சாம்பார் ரெடி ஆகிடுங்க. ஸோ இப்போ நான் தண்ணி கொஞ்சம் சேர்த்திக்கிறேங்க. தண்ணி ஊற்றி இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ உப்பு இந்த குழம்புக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி நல்லா ஒரு தடவை கொதிச்சதுக்கப்புறமா மல்லித்தலை போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. ஸோ அவ்வளோதாங்க, முருங்கைக்காய் சாம்பார் ரெடி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.